கொஞ்சம் பொண்ணுங்களும் மாப்பிள்ளைகளும் சபையில வந்தவங்கள பார்த்து வணக்கம் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த மதுலாம் கலாய்க்கிற மாதிரி ஏன்டா நடந்துக்கிறீங்க? சபையில இருக்கவங்கள பார்த்து வணக்கம் சொல்லுங்கடா. ஆஹா, நீங்களும் சரி நானும் சரி எவ்வளோ பேசினாலும் உங்க காதுல விழுகாத போலீங்க. ஆமா மது. கனிமா, ஆத்திமா, இங்க பாருங்கம்மா, வணக்கம் சொன்னதெல்லாம் போதும். நானும் மதுவும் அதை சொல்றதுக்கு தான் வந்தோம். நாங்களும் சொல்லி பார்த்துட்டோம், யாருமே கண்டுக்க மாதிரி தெரியலத்த. ஐயோ, இவளுக இருக்காளுகளே. கனி, ஆர்த்தி, இங்க பாருங்கடி. ஜிம்ஸ்க்கு போயிட்டாங்களோ? ஆஹா, இவங்களை இந்த பக்கம் திரும்பி பார்க்கணும்னா ஒரே ஒரு வழிதான். டே அருணே, கவினே, ஸ்டார்ட் பண்ணுங்கடா. ப்ரோ, ஸ்டார்ட் தி மியூசிக். அடே சீக்கிரம் 10 நிமிஷத்துல பிள்ளைங்களுக்கு சிலையை கட்டி கூட்டிட்டு வாங்கம்மா, நேரம் போயிட்டே இருக்குதுமா, நிச்சயம் வேற பண்ணணும். சரிங்கம்மா, சீக்கிரம் கூட்டிட்டு வந்துடுறோம். தம்பி பொட்டாட்டிக்கலாம், வாங்கடி போலாம். சரிங்க த. ஏ அருண், உன்னோட காஸ்டியூம்க்கு ரீசன் இதுதானா? ஏய், ரியலாவே உங்க பெர்ஃபார்மன்ஸ் செம தூள்டா. ஏய், நீங்க ஸ்டேஜுக்கு போனா சொதப்பீங்கன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால தான் அவங்கள டைவர்ட் பண்றதுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸே பண்ணோம். எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே. நீங்க கப்புள்ஸா டான்ஸ் ஆடுறதுக்கு எங்க என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிருக்கீங்க, அப்படிதானடா? டேபிள்ல கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானே. எனிவே, நீங்க கப்புள்ஸா டான்ஸ் ஆடுறதுக்கு பிளான் பண்ணீங்களோ இல்ல எங்களை என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணீங்களோ, உண்மையிலேயே ரொம்ப மாசா இருந்துச்சு டான்ஸ். தேங்க்யூடா மச்சான். இன்னும் உங்க மேரேஜ் ஃபங்க்ஷன்ல மாஸ் பண்ணிடலாம்டா. ஓகேடா மச்சான். சரிடா, அதை விடுங்க. இப்போ இந்த டாபிக் வரலாம். டேய், இப்போதான் உங்க 2 பேருக்குமே லாஸ்ட் ஃப்ரீ டைம்டா. 10 மினிட்ஸ்ல உங்க லைஃபே ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடும். டேய், இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் தான்டா, கல்யாணம் ஆகிறதுக்கு இன்னும் 4 இருக்குடா. அது தெரியுது, ஆனா இந்த சாரி சேஞ்ச் பண்ண பிரேக் தான் ஹைலைட்டு. இப்போ பொண்ணுங்களாம் அங்க ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்க 2 பேருமே டென்ஷனா இருக்கீங்க போல. டேய் கவினு, நீ காமெடிக்கு சொல்றியோ இல்ல சீரியஸா சொல்றியோ? எனக்கு கொஞ்சம் பயமா தான்டா இருக்கு. அதான் உன்னை பார்த்தாவே தெரியுது. ஆனா இங்க ஒருத்தனை பாரு, அப்படியே காமா ஹேண்டில் பண்றான். நமக்கு இந்த பயம்லாம் இல்லடா, ஆனா எல்லாரும் கொஞ்சம் கலாய்க்கும் போது ஒரு மாதிரி வெக்கமா இருக்குடா. பாடுறா, எங்க விஷாலுக்கே வெக்க வந்துடுச்சா? டேய் சீரியஸா ஒரு கேள்வி கேட்கிறேன். 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் ஃபீல் என்ன? பொண்ணுங்க ஸ்டேஜுக்கு வந்த உடனே மச்சான், எனக்கு ட்ரீம்ஸ் கம் ட்ரூன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மூமெண்ட் தான்டா. அவ சிரிச்சதை பார்த்த உடனே எல்லாமே கரெக்டா இருக்குன்னு ஃபீல் ஆச்சு. டேய், எனக்கு அவ வெக்கத்தோட பார்த்தா பாரு, அந்த மூமெண்ட்ல தான் அப்பயே நான் ஸ்டாச்சு ஆயிட்டேன். ஏய் செமடா, டைலாக்லாம் எப்படிடா ரெடியா வச்சிருக்கீங்க? கவினு, அதுக்கு நீ முதல்ல கல்யாணம் பண்ணி பாரு, அப்புறம் அறிவு மாதிரி தேனா கொட்டும் டைலாக்ஸ்லாம். ஏய், 10 நிமிஷம் ஆச்சு. இப்ப எங்க ஆளுக்கு என்ட்ரி கொடுக்குற டைம்டா. ஆமாடா, ஈகர்லி வெயிட்டிங்டா. சிவா, அதுவும் நம்ம செலக்ட் பண்ண சாரி எப்படி இருக்க போறாங்கன்னு தெரியல. அன்னைக்கே ட்ரையல் பார்த்தும்போது ரொம்ப அழகா இருந்தாங்க. இன்னைக்கு எக்ஸ்ட்ரா கூட்டிங் மேக்கப்லாம் போட்டு செமையா இருப்பாங்கல்ல. ஆண்டா விஷாலு, அதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அருணே, இப்பவே நம்மளை கழட்டி விட்டானுங்கடா. இனிமே நமக்கு இங்க இருந்து ஒரு பிரோஜனம் இல்லை. ஏன்னா அவங்க கொஞ்சம் பிஸியா இருப்பானுங்க. நம்ம போய் அந்த பக்கம் நம்ம ஆளுக கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா? இன்னைக்கு ஃபங்க்ஷன் அவனுங்களுக்கு தான் கொஞ்சம் பிஸியா தான் இருப்பானுங்க. வா, நம்ம போய் கேமராமேனை வேற பார்க்கணும், போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரிடா. பூஜா, மேக்கப்லாம் ஓகே தானடா? ரொம்ப ஓவரா இல்லையே? ரொம்ப ரொம்ப நீட்டா நேச்சுரல் லுக்கா தான் இருக்கு. பொய் எதுவும் சொல்லாத, உண்மையை சொல்லு. ஆமாண்டி, எனக்கு எப்படி இருக்கு என்னோட லுக்கு? இன்னும் சொல்ல போனா எங்க 2 பேர் கண்ணே பற்றோம். அவ்வளோ அழகா இருக்கீங்க 2 பேருமே. நேச்சுரல் லுக்கா தான் இருக்கீங்க. மாமா, இப்ப மட்டும் விஷாலானாவும் சிவானாவும் உங்களை பார்த்தாங்க, அப்படியே உங்க அழகுல மயங்கி விழுந்துடுவாங்க. பாரு, மயங்கி விழுறாங்களா இல்லையான்னு நான் ஸ்டேஜ்ல போய் பாக்குறேன். என் தங்க பிள்ளைங்களா, சேலையை மாத்தியாச்சா? அவ்வளோ அழகா இருக்கீங்க. என் கண்ணே பற்றோம். என் தங்க பிள்ளைங்களுக்கு முதல்ல சுத்தி போடணும். ஆமா சித்தி, நைட்டு கண்டிப்பா சுத்தி போட்டுருங்க. ஏன்னா எல்லாரோட கண்ணும் இன்னைக்கு அக்கா மேலையும் ஆர்த்தி மேலையும் தான். ஆமாடா, கண்டிப்பா சுத்தி போட்டுடலாம்.
சரிடா, நேரமாச்சு, வாங்க மேடைக்கு போலாம். சரிங்க சித்தி போகலாம். மேடம் கொஞ்சம் நல்லா ஸ்மைல் பண்ணுங்க, அப்படியே குரூப்பா இருங்க, ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன். நான் எல்லாருமே அழகா தெரியணும். சூப்பரா எடுங்க வீடியோ. என்னம்மா எடுத்துடலாம். ஸ்மைல் ப்ளீஸ். தம்பி, தாய்மாமா தானே பிள்ளைங்களுக்கு மாலை போட்டு விடணும். மாலை போட்டு விடுடா. என் கணக்கு 2 பிள்ளைங்க குழந்தை மாதிரியே தான் இருக்காங்க. ஆனா பார்வை கல்யாண வயசு வந்து கல்யாணமே ஆக போகுது. என்னால நம்பவே முடியல. அவ்வளோ அழகா இருக்கீங்கடா. தேங்க்யூ மாமா. டேய், நேரம் வேற ஆயிட்டு இருக்கு. முதல்ல பிள்ளைங்களுக்கு மாலையை போட்டுட்டு அடுத்து நிச்சயம் வேற பண்ணணும். பொறுமையா வீட்டுல போய் பேசிக்கலாம். மாப்பிள்ள நேரம் கம்மியாயிட்டே இருக்கு. நிச்சயம் பண்ணணும் மாப்பிள்ள. சரிங்க மாமா, இப்ப போட்டு விட்டுறேன். மாமா பிள்ளைங்களுக்கு மாலையை போட்டாச்சு. அடுத்து நிச்சயம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏய் சிவா, இங்க பாருடா. இது நம்ம பார்த்த பொண்ணுங்க தானா இல்ல மேல இருந்து வந்த தேவதையா? டேய், எனக்கு கண்ணே கூசுதுடா விஷாலு. 2 பேரும் புடவையில அப்படியே அச்சசல் மகாலட்சுமி மாதிரியே இருக்காங்கடா. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஓய் செல்லமே, என்னடி இவ்வளோ அழகா இருக்க? நீங்க செலக்ட் பண்ண சாரிடா. எப்படி இருக்கு? மேக்கப் ஓகேவா? எதுவும் ஓவரா இல்லையே. ஆக்சுவலி அந்த உலகலைக்கு ஐஸ்வர்யா ராயே தோத்து போயிடுவாங்க உன் பக்கத்துல வந்து நின்னாங்கன்னா. அவ்வளோ அழகா இருக்குடி என் செல்லமே, என் தங்கமே. ஐயோ சார், அந்த மலையா பொழியிறீங்க போல. ஐயோ, எனக்கு இருக்கிற லவ்வுக்கு உன்னை கண்ணா பின்னான்னு ஏதாச்சும் பண்ணிட வேண்டி. அப்படி இருக்கா அல்வா. பேபி, சும்மா இருங்க. அது ஸ்டேஜ். என்ன பேசிட்டு இருக்கீங்க? லட்டு அப்படியே உனக்கு கடிச்சு சாப்பிடணும் போல இருக்குடி. நான் லட்டு மாதிரி புசு புசுன்னா இருக்கேன். எல்லாமே அப்படி இல்லடி, என் அழகு பட்டாசு. எப்படி சொல்றது, எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியலடி. அவ்வளோ அழகு, அவ்வளோ அழகு, அழகு அழகு. ஸ்டார்ட் ஆக போகுது. சும்மா அமைதியா இருங்க. ஃபங்க்ஷன்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லடி, உன்னை இப்போ பார்த்துட்டே இருக்கணும், உன் அழகை ரசிச்சுட்டே இருக்கணும். எனக்கு அது போதும். லவ்யூடி என் செல்ல பொண்டாட்டி. லவ் யூ டு பேபி. உம்மா. பேபி, இது என் கனியா இல்ல வானத்துல இருந்து பறந்து வந்த தேவதையா? சாருக்கு எப்படி தெரியுது பார்த்தா? ஆக்சுவலா இப்ப நான் உறைஞ்சு போய் நிக்கிறேன் உன்னோட அழகுல. இந்த சாரியில அவ்வளோ அழகோ அழகு. சிவா, நீங்களும் தான்ப்பா ரொம்ப அழகா இருக்கீங்க. என் வெள்ளக்காரா, லவ் யூடா. லவ் யூ கனிமா. ஆக்சுவலா உன்னை இப்ப இந்த சாரியில கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. ஆனா இப்ப ஸ்டேஜா போச்சு. இரு ஃபங்க்ஷன்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் உன்னை ருசிச்சுக்கிறேன். ஏய் கல்லா, சும்மா இரு. உம்மா. ஐயரே, நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. நிச்சய பத்திரிக்கை வாச்சிட்டீங்கன்னா அடுத்து தட்டை மாத்திக்கலாம், நிச்சயம் பண்ணிக்கலாம். சரிங்கம்மா, அப்படியே ஆகட்டும். இப்ப வாச்சிடலாங்க. நிச்சயதார்த்தம் மற்றும் திருமண சுபமுகூர்த்த அறிவிப்பு. எல்லாம் வல்ல இறைவனின் அருளோடும் முன்னோர்களின் ஆசையோடும் நடைபெறும் மங்கள நிகழ்வு. நிச்சயதார்த்த விவரம். கோடைமங்கலத்தை சார்ந்த திரு கோபாலன் திருமதி வசந்தரா அவர்களின் புதல்வன் செல்வன் சிவகுமாருக்கும், கோவையை சார்ந்த திரு வேலன் திருமதி வள்ளி அவர்களின் புதல்வி செல்வி கனிமொழிக்கும், அதேபோல் கோவையை சார்ந்த திரு வாசுதேவன் திருமதி விமலா அவர்களின் புதல்வன் செல்வன் விஷாலுக்கும், மற்றும் கோவையை சார்ந்த வேலன் திருமதி வள்ளி அவர்களின் புதல்வி ஆர்த்திக்கும் உற்றார் உறவினர்கள் மற்றும் பெரியோர்கள் முன்னிலையில் நிச்சயதார்த்தம் நடைபெறுகிறது. அப்படியே நிச்சய பத்திரிக்கை வாச்சியாச்சுங்க. அடுத்து 2 வீட்டாருமே தட்டை மாத்திக்கலாம். அப்பல வசந்தி வாங்க, நம்ம 4 பேரும் சேர்ந்து பொண்ணு வீட்டுக்கு தட்டை மாத்திக்கலாம். சரிங்க மாமா. 2 பொண்ணுங்களையும் எங்க மருமகளா இல்ல மகளா ஏத்துக்கிறதுக்கு மனப்பூர்வமான சம்பந்தங்க. பொண்ணு வீட்டு சைடு மாப்பிள்ளை வீட்டுக்கு தட்டை மாத்திக்கலாம். தட்டை புடிமா சேர்ந்து மாத்திக்கலாம். சரிங்க. சம்பந்தி, உங்க 2 பசங்களுமே எங்க மகன்களா ஏத்துக்கிறதுக்கு எங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதங்க. நல்லபடியா 2 வீட்டாருமே தட்டை மாத்திக்கிட்டு நிச்சயத்தை முடிச்சாச்சுங்க. அடுத்து கல்யாண தேதியை அறிவிச்சிடலாமா? சரிங்க ஐயரு. உற்றார் உறவினர்கள் மற்றும் பெரியோர்கள் முன்னிலையில் நிச்சயதார்த்தம் இனிதே நடைபெற்றது. திருமண வைபவம். இந்த நிச்சயதார்த்தத்தை தொடர்ந்து வரும் மாசி மாதம் 4ஆம் தேதி இவ்விரு இணைகளுக்குமே சுபமுகூர்த்த திருமண வைபோகம் நடைபெற உறுதி செய்யப்பட்டுள்ளது. பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட இந்த திருமணங்கள் சுற்றம் சூழ மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. அனைவரும் வருகை தந்து மணமக்களை வாழ்த்த வேண்டுகிறோம். மைக் செக்கிங்.
ஹலோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இப்போ எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சூப்பராகவே என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு. ஆனால் ஃபங்க்ஷன் இன்னும் முடியலங்க. ஏன்னா இனிதான் பொண்ணையும் மாப்பிளையும் டான்ஸ் ஆட வைக்க போறோம். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்க போறோம். அவங்களும் ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ அதனால எல்லாருமே மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே, நம்ம இப்போ பொண்ணு மாப்பிள்ளைகிட்டையும் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடலாமா? வை நாட், சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாங்க எல்லாரும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கமிங் சுதா, ரெடியா? ரெடி ரெடி. இப்போ என் மாப்பிள்ள சிவா பேசுவாரு. அவரோட லவ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. கேளுங்க எல்லாரும். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என் லைஃப்ல ரொம்ப முக்கியமான நாள். நான் யூஸ்வலி ரொம்ப பேசுற டைப் இல்லை, ஆனா இன்னைக்கு கொஞ்சம் பேசணும் போல இருக்கு. கனி, உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மூமெண்ட்ல இருந்தே என் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படியா? அப்போ என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ என்ன நினைச்சீங்க? உன்னோட ஸ்மைல், அதுதான். நான் எவ்வளோ டென்ஷன்ல இருந்தாலும் உன்னோட ஒரு சிரிப்பு போதும், நான் காம் ஆயிடுவேன். நீ ரொம்ப சாஃப்டா இருப்ப, ஆனா உன்னோட ஹார்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஃபேமிலிக்கு நீ கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் பார்த்த அப்புறம் தான் உன் மேல ரெஸ்பெக்ட் டபுள் மடங்காயிருச்சு. சிவா, நீ ரொம்ப சைலண்ட்டாக இருப்ப, ஆனால் நீ கேர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப டீப்பாக இருக்கும். நான் சோகமாக இருந்தா சொல்லாமல் கூட நீ புரிஞ்சுக்குவ. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னோட சந்தோஷமா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் எப்பவும் உன் கூட நான் இருப்பேன். ப்ராமிஸ். நானும் ப்ராமிஸ் பண்ணுறேன். உன் ட்ரீம்ஸ் எல்லாமே நம்ம 2 பேரோட ட்ரீம்ஸ். உன் ஃபேமிலி, என் ஃபேமிலி, உன் ஹாப்பினஸ் தான் என்னோட ப்ரியாரிட்டி. ஏங்க அங்க பாருங்களேன், பொண்ணையும் மாப்பிளையும் எப்படி பேச வைக்கிறானுங்க அந்த பசங்க. அம்மா, இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு கிடைக்கல. ஆனா பாருவேன், விஷாலும் சரி சிவாவும் சரி லக்கியான பர்சன்ஸ் தான். நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ண வைக்கிறானுங்க. நமக்கெல்லாம் வீட்டில் ஓகே சொல்லி மேரேஜ் பண்ணி வச்சிருந்தா இப்படி தானே நடந்திருக்கும் ஃபங்க்ஷன்லாம். இப்படிலாம் ஃபங்க்ஷன் மிஸ் பண்ணது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கு தெரியுமா. என்ன பண்றது மருமகளே? இப்ப எப்படி விஷால் அவன் லவ் பண்றதா என்கிட்ட வந்து சொன்னான். நாங்க இப்படியோ ஓகே பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி கார்த்தி என்கிட்ட வந்து சொல்லியிருந்தானா நாங்களும் ஏதாச்சும் முயற்சி பண்ணியிருப்போம்ல. திடீர்னு கல்யாணத்தன்னைக்கு வந்து இப்படி ஒரு பிள்ளைய லவ் பண்றேன்னு சொல்றான். அப்புறம் நாங்க என்னமா பண்ண முடியும்? ஏதோ எங்கனால அப்போதைக்கு முடிஞ்சது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சு ரிசப்ஷன் வச்சோம். நானும் உங்ககிட்ட எப்படியாச்சும் சொல்லணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ வீட்டுல திடீர்னு இவளுக்கு கல்யாணம் ரெடி பண்ணிட்டாங்க. அதனாலதான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆமா, நான் மட்டும் அன்னைக்கு சொல்லாம இருந்திருந்தேன். இப்போ எனக்கு கண்டிப்பா அந்த பையன் கூட தான் கல்யாணம் நடந்திருக்கும். மது, அவனை மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்றியா? ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றேன் இப்பதான். ரொம்ப ஃபீல் பண்றீங்க போல. இரு அவனை தேடி கண்டுபிடிச்சிட்டு செகண்ட் மேரேஜ் எல்லாம் உனக்கு பண்ணி வைக்கிறேன். எதுக்குங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க உங்க தம்பி பேச போறான், கேக்கலாம். அங்க பாருங்க. ஸ்டே மாப்பிள்ள விஷால் பேசுவாப்ல. எல்லாரும் கேளுங்க. டே இந்தாடா மைக்கு. ஹலோ எல்லாருக்கும். நான் கொஞ்சம் ஓப்பனா தான் பேசுவேன். ஆர்த்தி, நீ என் லைஃப்ல வந்தது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். ஆனா இப்போ நீ இல்லாம ஒரு நாளும் என்னால இமேஜின் பண்ண முடியாது. ஆஹா, ஃபர்ஸ்ட்ல என்ன நினைச்சீங்க என்ன பத்தி? ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பேனோ? கொஞ்சம். ஆனா அப்படிதான் தெரிஞ்சது நீ ரொம்ப கேரிங் அண்ட் எமோஷனலான பர்சன். அப்புறம் என் சக்சஸ்ல நீ எப்படி ஹாப்பி ஆகுற மாதிரி என்னோட ஃபெயிலியர்லையும் என்னை விட்டு கொடுக்காம ஸ்ட்ராங்கா இருக்க. அதுதான் ரியல் லவ்னு எனக்கு புரிஞ்சது. விஷால், நீங்க ரொம்ப ரொம்ப ஜாலி டைப். எல்லாரையுமே சிரிக்க வைப்பீங்க, ஜாலியா இருக்க வைப்பீங்க. ஆனா என்கிட்ட மட்டும் ரொம்ப ஜென்யூனா இருப்பீங்க. நான் கோவமா இருந்தாலும் நீங்க அதை கியூட்டா ஹேண்டில் பண்ண விதம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப உங்களை பிடிக்கும். இனிமே நம்ம லைஃப்ல எவ்வளோ சேலஞ்சஸ் வந்தாலும் நான் உன் கையை விடவே மாட்டேன். உன்னோட சிரிப்பு எப்பவும் போகக்கூடாது. அதுதான் எனக்கு எனர்ஜியே. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ லைஃப் பார்ட்னர்ஸ். எனக்கு நீங்கள் கூட இருக்கும்போது எந்த வித பயமும் இல்லை. இந்த நாள் நம்ம 2 கப்புள்ஸ்க்குமே ரொம்ப ஸ்பெஷல். ஆமாடா, நம்ம ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணனால தான் நம்ம இன்னைக்கு இங்கே நிற்கிறோம். உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு எப்பவுமே வேணும். நாங்கள் 4 பேருமே லைஃப்பில் நல்ல மெமரிஸை க்ரியேட் பண்ணுவோம். Hey guys, engagement ஃபங்க்ஷன் இன்னும் முடியல, கண்டினியூ ஆகும்.
நாளைக்கு அதை கண்டினியூ பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னன்னு தெரியலங்க, இப்போலாம் கதை போமாக்கு வியூஸ் போகிறதே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 1K ரீச் பண்ணுறதுக்கே 1 வீக் மேலே ஆகுதுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ மேக் பண்ணுறோம். நான் ஒன்றும் ஸ்பெஷலாக பார்த்து ரெடி பண்ணி போடுறேங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி வியூஸ் போகலைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இருந்தாலும் கதை போமாக்கு ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்கீங்க. உங்களுக்காக மட்டும்தான் நான் கதை போமா போட்டுட்ருக்கேன். ஏன்னா மௌனம் பேசியதுக்கு கொடுத்த சப்போர்ட் கூட கதைப்போமா கொடுக்க மாட்டேறீங்க. ஏன் தான் எனக்கு தெரியல. இருந்தாலும் கதைப்போமாவை சீக்கிரமாகவே முடிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேங்க. மேக்ஸிமம் மேரேஜ் முடிச்சுட்டு இந்த கதைப்போமா சீரீஸை முடிச்சிடுவேங்க. அதுக்கப்புறம் மௌனம் பேசியதை கண்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் ஒர்க் போயிட்டு தான் இந்த வீடியோலாம் மேக் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியும் அடிக்குது. இருந்தாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் வீடியோ மேக் பண்ணி போட்டுட்ருக்கேங்க. அப்புறம் கைஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவ். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகேங்க, அப்போ நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.